ஆயிட்டாருமே சொல்லுகிறீங்களா ஏதோ நிமிச்சோன்னா தயங்கோட ரூம் கதவை யாரோ தட்டி இருப்பாங்க. ஸோ தயங்கும் ஜிகேவும் ரொம்ப பயந்துருப்பாங்க. ஸோ இதோட நம்ம சின்னவங்க கதைக்குள்ள போகலாம். தயங் தான் ஜிகேவை பார்க்குறான். ஜிகே தயங்க பார்க்குறான். ஸோ ஒருத்தர் மாற்றி பார்த்துட்டு தயம் யாரா இருக்கும்டா தெரியல மாமா, யாருன்னு தெரியலையே, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். மாமா வேணாம், எனக்கு பயமா இருக்கு, அதுவும் நம்ம இந்த கோலத்துல யாராவது பார்த்தாங்கன்னா. இரு நீ ரெஸ்டன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ தயங்க ரெஸ்டன்ஸ் பண்ணிடுறான். ஸோ ஜிகேவும் ரெஸ்டன்ஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ ஜிகே தயங்கிட்ட சொல்லிட்டு போய் கதவு திறக்க போறான். கதவு திறந்து பார்த்தோன்னு நம்ம ஜிகேக்கு தூக்கி வாரி போடுது. அங்கிள் நீங்களா? என்னப்பா நான் தான். ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை அங்கிள். சரி அம்மா, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரூம்ல? அவ்வளோ நேரம் கதவு தட்டிட்டு இருக்கா? தயங்கப்பா இப்படி பேசிட்டு இருக்காரு நம்ம ஜேகே கிட்ட தான். ஸோ தயங்கு இந்த குரல் கேட்டோம் அப்படியே தூக்கி வாரி அவனுக்கு போடுது. அவ்வளோ பயமாவும் இருக்கு அவனுக்கு. அப்படியே பயத்துல வேத்து வேத்து ஊத்துது தயங்கு. ஐயோ அப்பா. தயங்க பாக்குறாங்க. எங்க பார்த்தா அடுத்த செகண்டே தயங்கப்பாக்கு அவ்வளோ கோபுடுது. ஏன்னா ஜேகேவும் தயங்கவும் அப்படி இப்படி இருந்திருப்பாங்க. ஸோ இவன் பைக் பண்ணி வேற வச்சிருப்பான். அந்த இடம் அப்படி அச்சசலாம் அவனுக்கு. கண்ணும் இன்னும் அந்த இடம் ஸ்கின்னு எல்லா இடத்துலும் அப்படியே அச்சலாம் தெரியுது. ஸோ தயங்கப்பாக்கு இதை பார்த்தோன்னே என்ன நடந்திருக்கிறோம்ல அப்படின்ட்டு அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படியே முறைச்சு பார்க்குறாரு நம்ம ஜேகேவை தான். ஜேகேக்கு இங்கே அள்ளு விடுது. ஜேகே தான் தயங்கப்பாவை பார்த்துட்டு, ஏன் அங்கிள் முறைச்சு பார்க்குறீங்க? முறைச்சு பார்க்காம என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அங்கிள் அது நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. தயம் அப்பா, என்ன தயம் பண்ணிட்டு இருக்க? என்ன வேலை இது? இதுக்கு தான் உன்னை பித்து புட்டு வளர்த்து உன்னை ஆளாக்கி படிக்க வச்சு இதுக்கு தான் வளர்த்துட்டு இருக்கேனா? ஸோ தயங்கப்பா ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்காங்க நம்ம தயங்கிட்ட தான். ஸோ ஜேகேக்கு புரிஞ்சிடுச்சு, அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜேகே தயங்கப்பாவை பார்த்துட்டு, பார்த்து பேசுங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பேசிட்டு இருக்குன்னு தெரியல, தான் மானத்தை 2 பேருமே வாங்கிட்டீங்களே, அப்புறம் என்ன? நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் கேளுங்க. என்னடா கேட்கணும்? மானத்தை வாங்கிட்டு கேட்கணும் வேற நீ சொல்றியா? அப்படின்னு நம்ம தயங்கப்பா ரொம்ப கோபமா இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிகிட்ட தயங்கப்பா ஜேகேவோட காலர் ஷர்ட்டை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்து கூட்டிட்டு போறாரு. நம்ம தயங்க அழுதுட்டே பின்னாடி போயிட்டு இருக்கான். அப்பா ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா வேணாப்பா, ப்ளீஸ்ப்பா மாமா விட்டுருங்கப்பா. டேய் இவெல்லாம் உனக்கு மாமா? மாமான்னு சொல்லி தான் எல்லாம் மானத்தை வாங்கிட்டீங்களே, அதான் உங்கள் ரூமில் என்ன கர்மம் நடந்தது? பாப்பா ப்ளீஸ்ப்பா, வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா. அங்கிள் நான் சொல்கிறத ஒரு வார்த்தை கேளுங்க அங்கிள். என்னடா கேட்கணும்? கேட்க முடியாதுடா. நீ சொல்லி நான் அதுக்கு கேட்கணும்? மாமா பையனாச்சேன்னு நானும் பொறுமையாக போனேன். ஆனால் 2 பேர் ரூமுக்குள்ள என்ன கர்மோடா அது? அங்கிள் நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் கேளுங்க அங்கிள். என்ன சொல்ல போற? அப்படிலாம் இல்லை அங்கிள், அப்படிலாம் நாங்கள் சும்மா தான் அங்கிள். அப்படி தானே சொல்ல போற? எனக்கு தேவையே இல்லை, உன்னை இன்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லிட்டு ஷோட்டை பிடிச்சி தட்டுன்னு மொட்டை மாடிலேருந்து இழுத்து கூட்டிகிட்டு வராரு. ஸோ நம்ம தயங்க அழுதுட்டே, அப்பா ப்ளீஸ்ப்பா மாமா விட்டுருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா, இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்ட்டு கெஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். தயங்க அவங்க அப்பா பின்னாடியே தயங்கப்பா ஃபோர்ஸாக தள்ளி விட்டுறாரு தரையில். ஸோ நம்ம ஜேகே தரையில் போய் விழுகுறான் பொத்துன்னு. ஸோ அவனுக்கு அடியும் பட்டுருது. ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க, என்னாச்சுப்பா அப்படின்ட்டு எல்லாம் பார்க்குறாங்க ஜேகேவை. ஸோ ஜேகேவோட அம்மா தான் என்னாச்சு கண்ணா அப்படின்ட்டு தூக்கி விட்டுட்டு, மா ஒன்றும் இல்லைம்மா. என்னப்பா என்ன கீழே விழுந்து கிடக்க, என்னாச்சு? எதுக்கு தயங்கப்பா முன்ன தள்ளி விட்டாரு தரையில அப்படின்ட்டு ஜேகே அம்மா தான் ஜேகேட்ட கேட்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட கேளுங்க, அவன்கிட்ட எது கேட்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ தயங்கப்பா தான் கத்தி சொல்கிறாரு. ஜேகே அம்மாவுக்கும் ஜேகேவோட அப்பாவுக்கும் ஒன்றுமே புரியல. ஏங்க இப்படி கத்துறீங்க? என்னாச்சு? எதுக்கு அவன் அழுகுறான்? தயம்பா என்னாச்சு ஆண்டி? அது அவன் எப்படி வாயை திறப்பான்?
அந்த கருமத்தையும் பண்ணிட்டு எப்படி அவன் வாயை திறப்பான்னு கேட்க. என்ன பேசுறீங்க? என்ன பிள்ளைங்களை இப்படி பேசுறீங்க? பிள்ளைங்களை இப்படி பேசுறேன்னா பிள்ளைங்களை அப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்ட்டு கத்தி கத்தி சொல்றாரு. ஸோ தயங்கோட அம்மா வந்துட்டு, என்னங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? வாடி உன் புள்ள பண்ண லட்சணம் அப்படிடி. என் புள்ள என்ன பண்ணா சொல்லுங்க. என்ன பண்ணா? எல்லாம் தான் பண்ணாங்களே 2 பேரும் ரூமுக்குள்ள. என்ன பேசுறீங்க? ஒழுங்கா பேசுங்க. என்கிட்ட கோவப்படாத, உன் பிள்ளைகிட்ட போய் கோவப்படு. அவன் என்ன பண்ணான்னு போய் கேளு. தயங்கப்பா இந்த மாதிரி தயங்க அம்மாட்ட சொன்னானு. ஸோ தயங்க அம்மா தான் சரி நான் என் பிள்ளைகிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு தயங்க அம்மா தான். ஸோ தயன் பக்கத்தில் வந்துட்டு, கண்ணா என்னாச்சு கண்ணா? அப்பா ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு? உங்கள் 2 பேரைய பற்றி என்னென்னமோ பேசுகிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா அது அது வந்துமா நாங்கள் 2 பேரும் 2 பேரும் லவ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ரூமுக்குள்ளே உட்காந்து பெட்ரூமில் 2 பேரும் அப்படி இப்படி. அது சொல்ல பொண்ணா தப்பு பண்ணுவாங்களே அந்த மாதிரி கருமத்தை பண்ணிக்கிட்டு தின்னுட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்ட்டு கோவத்தில் தயங்கப்பா கத்தி சொன்னோன்னு தான். ஸோ இப்போ தான் எல்லாத்துக்குமே புரியுது. ஸோ 2 பேரும் எதுனாலும் இப்போ திட்டு வாங்குறாங்க அப்படின்ட்டு. தயங்க அம்மாவுக்கு செம ஷாக்கு, ஜேகே அப்பாவுக்கு செம ஷாக்கு, ஜேகே அம்மாவுக்கு செம ஷாக்கு, எல்லாத்துக்குமே செம ஷாக்கு. ஜேகே அப்பா தான் ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, டேய் ஜேகே அவர் சொன்னது எல்லாம் உண்மையா? தயங்கப்பா சொன்னது சொல்றா, வாய் திறந்து சொல்லு. கேட்டதா ரொம்ப கேட்குறாரு ஜேகே அப்பா. ஜேகே வாய் திறக்கவே இல்லை. ஸோ ஜேகே அம்மா ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, கண்ணா தயங்கப்பா சொல்றதெல்லாம் உண்மையாடா? அவர் என்னென்னமோ சொல்றாரு உன்னை பத்தி. என்னடா நடக்குது எனக்கு இங்க புரியல. சொல்லு கண்ணா அப்படின்ட்டு ஜேகே அம்மாவும் ஜேகே அப்பாவும் ஜேகேவை கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ கூட வாய் திறக்கவே இல்லை. ஸோ தயங்கப்பா அவன் எப்படி வாய் திறப்பான்? பண்றதையும் பண்ணிட்டு எப்படி வாய் திறக்க மனசு வரும் அவனுக்கு? அதெல்லாம் வரவே வராது உங்க பையனுக்கு. ஆனா என்ன பையனை லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்கேன்னு இப்பதானே தெரியுது. ஜேகே அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, என் பையனை பத்தி தப்பா பேசுறீங்க. இன்னும் நல்லபடியா ஒழுங்கா தான் வளர்த்த அவனை. இப்படி நீங்க தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன அவங்க பிள்ளைய பத்தி சொன்னா உங்களுக்கு கோவம் வருதா? அப்போ நான் என் பிள்ளைய அப்படியே வளர்த்தேன்? இவ சொல்லி ஏதாவது மயக்கிறப்பான், அந்த மயிருக்கும் இதுவும் மயங்கிருக்கும். தயங்கப்பா ஒரு வாட்டிக்கு பேசிட்டு இருக்காரு கோவத்துல. ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. தொல்லைக்கு மேலே உச்சிக்கு மேலே கோவம் ஏறிடுச்சு. ஸோ ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, மைண்ட் வாய்ஸ் என்ன பேசிக்கிட்டு இருக்க அங்கிள்? பார்த்து மரியாதை கொடுத்து பேசுங்க. இல்லைன்னு நினச்சிக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமாம் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் தான். அவனுக்கு நான் மட்டும்தான் மேரேஜ் பண்ணுவேன். அவன் தான் என்னோட லைஃபு. புரியுதா? நாங்கள் என்ன வேணால் ஏது வேணால் பண்ணுவோம். அது எங்களுக்குள்ளே இருக்கிற உரிமை. நீங்கள் யார் கேட்குறது அப்படின்ட்டு செம்ம கோவத்தில் கிட்டிகிட்டு இருக்கான் நம்ம ஜேகே. தயங்கப்பாட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. தயங்க இதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறான். ஸோ ஜேகே போய் கவுண்டர் பண்ணுறான். ஜேகே மாமா வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா வேண்டாம், சண்டை வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ். தயம் இதுக்கு மேலே நம்மளால பொறுமையாலாம் இருக்க முடியாது தயம். எப்படியும் ஒரு நாள் தெரியதானே போகுது. இப்போ தெரிஞ்சா என்ன, எப்போ தெரிஞ்சா என்ன? நீ அமைதியா இரு, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நீ மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான். என்னை யாராலையும் எவனாலையும் உங்க அம்மா அப்பாவால் கூட, ஏன் எங்க அம்மா அப்பா கூட யாராலையும் பிரிக்க முடியாது. புரியுதா? நான் பார்த்துக்கிறேன். நீ வாயை முட்டு கம்முன்னு நில்லு அப்படின்ட்டு தயங்க திட்டி விட்டுறான் நம்ம ஜேகே. ஸோ தயங்கும் ஓகே மாமா அப்படின்ட்டு அவனும் அமைதியா இருக்கான். ஜேகே எல்லாரையுமே பார்த்துட்டு, என்ன பிரச்சனை உங்களை எல்லாத்துக்கும்? ஆமாம் 2 பேரும் ஒரு ரூமில் அப்படி இப்படி தப்பாக தான் நடந்துக்கிட்டோம். உங்களுக்கு என்ன? நாங்கள் அப்படி தான், நாங்கள் லவ்வர்ஸ், நாங்கள் அப்படி தான் இருப்போம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வாழ்க்கையை வந்துட்டு இருக்கோம். நீங்கள் யார் ஊடால வர்றதுன்னு கேட்குறேன். ஜேகே இந்த மாதிரி ரொம்ப கோபமாக சொல்லிகிட்டு இருக்கா எல்லாரும் முன்னாடியும். ஸோ ஜேகே அப்பா, டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? வா, நான் உண்மையை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தால் போதும். புரியுதா? நான் பேசுறதை மட்டும் கேளுங்க. ஜேகேவோட அப்பாவை நல்லா திட்டி விட்டுறான். ஸோ ஜேகேவோட அப்பா அப்படியே கடுப்பில் அமைதியாக இருக்காரு. இருக்கிறவங்க எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. எவனாவது என் தயங்க என்கிட்ட இந்த பிரிக்கணும்னு நினச்சிங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். புரியுதா? நான் பார்க்க தான் சாஃப்ட்டுன்னு நினைக்கிறீங்க எல்லாரும். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒருத்த கெட்டவனும் இருக்கான், நல்லவனும் இருக்கான். நல்லவனாக இருக்கிறவனை கெட்டவனாக மாற்றிடாதீங்க. புரியுதா?
அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மேரேஜ் பார்க்குறேன், அவனுக்கு மேரேஜ் பார்க்குறோம், இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் எங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். எவனும் உசுரோடு வீட்டுக்கு திரும்ப முடியாது. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். நாங்கள் எங்கள் லைஃப்பில் நாங்கள் வாட்டி செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி லைஃப்பை மூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த லைஃபுக்குள்ளே நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணி கெடுத்து எங்கள் 2 பேர்த்த பிரிக்கணும்னு நினச்சிங்க, இந்த ஜேகே நான் சும்மாவே இருக்க மாட்டேன். போட்டு தள்ளிட்டு நான் வாட்டிக்கு என் ஆளை கூட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சுல. சொன்ன மாதிரி நீங்கள் அவனை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வாட்டிக்கு அமைதியாக போயிடுவேன் என் ஆளை கூட்டிட்டு. அதை தவிர வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வேறு மாதிரி கட்டுறதா இருக்கும். எப்படி வச்சது எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜேகே தான் இப்படி ரொம்ப ரகடாக கோவமாக கத்தி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் முன்னாடியும். ஸோ எல்லாருக்கும் அவ்வளோ செம ஷாக்கு. அதாவது ஜேகே அம்மாக்கே ரொம்ப செம ஷாக்கு, நம்ம பையனா இது அப்படின்ட்டு. தயங்கப்பா ஜேகேவை பார்த்துட்டு, பார்த்தீங்களா உங்கள் பிள்ளை லட்சணத்தை, இதுக்கு தான் உங்கள் பிள்ளைய வளர்த்தீங்களா? என்ன அழகா பொறுமையாக அழகாக வேற லெவலில் வளர்த்து வச்சுருக்கீங்க உங்கள் பிள்ளைய. எப்படி பேசுது பார்த்தீங்களா? ஜேகே தயங்களோட அப்பாவை பார்த்துட்டு, தயங்க அங்கிள், எங்கள் அம்மா அப்பா என்னை ஒழுங்காக தான் வளர்த்தாங்க. அவங்கள நீங்கள் குறை சொல்லணும்னு நீங்கள் எந்த அவசியம் இல்லை. நீங்கள் குறை சொல்லவும் கூடாது. அவங்க எங்கள் அம்மா அப்பா. நீங்கள் யார் குறை சொல்கிறது எங்கள் அம்மா அப்பாவை? அவங்க ஒழுங்காக தான் என்னை வளர்த்தாங்க. நீங்கள் தான் இப்போ என்னை இந்த லெவலுக்கு மாற்றின லெவலுக்கு நீங்கள் தான் காரணம். இப்போவே நீங்கள் ஷூட்டு கோல் பிடிக்கும் போதே அங்கிள் என் பேச்சை ஒரு வார்த்தை கேளுங்கன்னு அப்போவே கேட்டிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காது அங்கிள். எல்லாத்த காரணம் நீங்கள். ஒன்றும் பிரச்சனையே இல்லை அங்கிள். இது என்னைக்காவது ஒரு நாள் தெரிய தான் போகுது. அதுவே நீங்கள் இப்போவே எனக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்களே, அப்படித்தான் இருக்கணும் அங்கிள்னா. எல்லாரும் ஒன்று மட்டும் சொல்லுங்க, ஏன் மாமா பையனை லவ் பண்ணக்கூடாது, எவனாவது சட்டம் இட்ட போட்டு வச்சுருந்தானா? இல்லை, அப்போ எதுக்கு எங்கள் லைஃப்பில் நீங்கள் உருடோட புரிக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுவே மாமா பொண்ணா இருந்தாலும் இதே தான் நடந்திருக்கும். அது கூட குறைந்தான் சொல்லுவீங்க போல இருக்கே. பேரண்ட்ஸ் இப்படிலாம் இருக்கிறீங்க. ஏன் எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடாதா? உங்க சந்தோஷம் பார்க்குறீங்க, உங்கள் சந்தோஷம் நீங்கள் பார்க்குறீங்க. எங்கள் சந்தோஷம் எதுன்னு ஒரு நாள், சந்தோஷம் எது, எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை எதுன்னு ஒரு நாள் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு நாங்கள் அடிமையாக இருக்கணும்ல. என்ன நாங்கள் அடிமையாக இருக்கிறது தானா? வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு அடிமையாகவே இருக்கணுமா? நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணணும், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கணும், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் எந்த பையனை சொன்னாலும் நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டு அவன்கிட்ட குப்பை கொட்டணும், வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இருக்கணும் இல்லை? அப்படி தானே? தினமும் அவன்கிட்ட சாப்பிட்றதுக்கு நாங்கள் பிறக்காமே இருந்திருக்கலாம். நீங்கள் எதுக்கு எங்களை வளர்த்தீங்கன்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரில. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம். அது கூட எங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? அப்போ எதுக்கு எங்களை வளர்த்தீங்க? இந்த கஷ்டத்துக்காக நாங்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? எதுக்கு எங்களை வளர்த்தீங்க? எதுக்கு எங்களை படிக்க வச்சிங்க? எதுக்கு எங்களை ஆளாக்குனீங்க? ஜேகே என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்பா கோவம் வருதா? எல்லாத்துக்கும் கோவம் வருதா? இப்படிலாம் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு கோவம் வருதில்ல? ஆனால் உங்களுக்கு கோவம் மட்டும்தான் வரும். வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவப்படுற கஷ்டப்படுறதெல்லாம் வேற யாரும் இல்லை, நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். அது உங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வாழணும்னு ஆசைப்படுறோம். அது கூட எங்களுக்கு சான்ஸ் கிடையாதா? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அவன்கிட்ட ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அவன் கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது கூட கிடையாதா? எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் லவ் பண்ணால் தப்பா? அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா கூட தப்பா? அவனை வாழ்ந்தா கூட தப்பா? எல்லாத்துக்கும் தப்புனா எங்களை எதுக்குன்னா வளர்த்தீங்க, எதுக்கு ஆளாக்கி எங்களை பெற்று போட்டிங்கன்னு எங்களுக்கு தெரியலப்பா. அப்போ நான் தப்பு, குறை, திட்டு எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் நாங்கள் ஒன்று பண்ணால் உங்களுக்கு எல்லாம் தப்பாக தெரியுது, நீங்கள் ஒன்று பண்ணால் நாங்கள் எல்லாம் சரின்னு எங்களுக்கு தெரியுதுல்ல. எனக்காவது ஒரு நாள் உனக்கு பிடிச்ச வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு கேட்டிருக்கீங்களா? யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்களேன். விட்டுட்டு எல்லாம் தப்பு எல்லாம் குறை எதுக்கு இப்படி பேசி எங்களை ஹர்ட் பண்ணுறீங்க? டேய் ஜேகே மச்சான்,
வேண்டாம்டா. இல்ல ஜீவனா, சொல்லணும். சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், என்ன ஆசைகள் எங்கள் மனசில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும் மச்சான். நீ அமைதியாடுறா, நான் பேசுகிறேன். ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிமினை அமைதியாரு சொல்லி திட்டி விட்டுட்டு அவன் அமைதியாக இருக்கான். ஜிமினை ஜேகே தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் எல்லாரும் முன்னாடியும். இப்போ என்ன யாழ் கூட நான் அப்படி இப்படி இருந்தேன் தயன் கூட, அது உங்களுக்கு பிடிக்கல. எங்களையும் அவனையும் பிரிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் பிரிக்கவே வேண்டாம். உலகத்தில் நான் எல்லாமே போயிடுறேன், ஓகேவா? எல்லாத்துக்கும் சந்தோஷமா அவனை நீங்கள் யாருக்கு வேணால் மேரேஜ் பண்ணி கொடுங்க. ஆனால் நான் இருக்கும்போது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்ன அங்கிள், ஓகேவா அங்கிள்? இது தானே உங்களுக்கு வேணும்? ஓகே, இந்த மாதிரி தயங்கப்பட்ட கோவமாக சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு நைஃப் கத்தி எடுத்துட்டு அப்படியே கழுத்துக்கு முன்னாடி வச்சிருக்கான். எல்லாரும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. தயங்க அதை விட செம்ம ஷாக்கு. ஓகேடா, இந்த எபிசோடு முடியுது. ஜேகே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து வெளியே வருவானா வரமாட்டானா? இதுக்கப்புறம் இங்கே 2 பேரும் ஒன்றா சேருவாங்களா சேர மாட்டாங்களா, இல்லை பிரிச்சிருவாங்களா? இதுக்கப்புறம் ஜேகேக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அடுத்து என்ன பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறான்? நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் தீங்க. லவ் யூ சரங்க பூச்சி. பாய்.